ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் கிச்சனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்டைலில் வாழைப்பூ கோலா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், மெதுவாக அப்படி எடுத்து இதை அப்படி கொத்தாக எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் இப்படி நல்லா எடுத்துட்டோன்னா நரம்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாத்துலேயும் உள்ள அதை மட்டும் தான் இப்படி பண்ணோன்னா வந்துடும். வாழைப்பூ நரம்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும்னு வைங்களேன் ஒரு பூ க்ளீன் பண்ணுறதுக்கு. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. வாழைப்பூ பொட்டாசியம் நிறைய இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்க அல்சர் பேஷண்ட் ரொம்ப 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 நல்ல ஃபுட் இது. நம்ம இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்லேயும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். பொரியல் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், வடை பண்ணலாம். நம்ம இன்றைக்கி கோலா பண்ண போகிறோம். பாருங்கள், முடிஞ்சா இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்படி உங்களால் எடுக்க முடியும்னா எடுக்கலாம், இல்லைன்னா இந்த இப்படி நைஃப் வச்சு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா வச்சு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் உதுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்படி மொத்தமாக சேர்த்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்திங்கனாலே இந்த நரம்பெல்லாம் இப்படி வந்துடும். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்ம தூர போட்டுடலாம். இதை போடும்போது அந்த நுனியில் கட் பண்ண பூவும் சேர்ந்து வரும். அதை அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக நரம்பு இந்த தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். எப்போவுமே வாழைப்பூ வந்து கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. வடைக்காக இருக்கட்டும், கோலாவாக இருக்கட்டும், பொரியலுக்காக இருக்கட்டும், ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணால் இந்த கையெல்லாம் கருப்பாக தான் ஆகும். துளியோண்டு புளி வச்சு அந்த கையை தேய்ச்சிங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணதை என்ன பண்ணோன்னா அப்பப்போ நீங்கள் எல்லாம் கட் பண்ணுற வர வச்சுருந்தீங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்பப்போ இந்த இப்படி மோர் கலந்த தண்ணியிலையோ மஞ்சள் கலந்த தண்ணியிலையோ போட்டுட்டிங்கன்னா கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ அடுத்தது எடுப்போம். லேயராக மெதுவாக எடுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய வேலை இல்லை இது. இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் எடுத்துட்டிங்கன்னா நரம்பு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பூ எடுக்கிறதுக்கு எப்படியும் 3 hours எடுத்துப்பீங்க. இது வித்தின் 15 மினிட்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்படி எடுத்திங்கன்னா ஆச்சு. இப்போ நைஃப் எடுத்து பாருங்கள், இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக எடுத்துக்கிட்டு செய்வாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லை, இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பெட்டெல்லாம் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக லேட் ஆகும். லேட்டாக மட்டும் இல்லை, ரொம்ப போரிங்காக கூட இருக்கும் இந்த வேலை. இப்படி எடுத்திங்கன்னா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் வந்து ரொம்ப தின் ஆயிடுச்சு. இப்போ விட்டுடலாம். இதை சேர்த்து நீங்கள் நறுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் தான் இந்த நடுவில் இருக்க நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதுவும் ரொம்ப தின் லேயர் ஆயிரும். அப்போ நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாழைப்பூ கோலா ரெடி பண்ண போகிறோம்ல, அதுக்காக முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 25 கிராம்ஸ் கிட்ட பொட்டுக்கடலை, உடச்சக்கடலை இருப்பாங்களா, அதை எடுத்துருக்கேன். அதை முதல்ல நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். மசாலா ரெடி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜீரகமும் மிளகும் ஒரே அளவு, சோம்பு டபுள் அளவு எடுத்துக்கோங்க, பட்டை கிராம்பு
காரத்துக்கு ஒரு 4-5 சிவப்பு மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை, தேங்காய். இது போக உடச்சக்கடலை இருக்குல்ல, அதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் பைண்டிங் ஏஜென்ட்டு, அதனால் இதை நான் தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்ச கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு, அது கூட மிளகாய், இந்தளவு கோஸ் பவுடராக இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்கிறோம், இஞ்சி, தேங்காய், இதை போட்டு ஒரு சுற்றிட்டு கடைசியாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம். ஆயிருக்கு. மோரில் போட்ட வாழைப்பூ இதை நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு எடுத்துருவோம். தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்ம கோலா பிரியாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரெயின் பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்திருக்கேன், நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். இதையும் ஒரு சுற்ற விட்டுக்கிறோம். இது அப்படி ஒரு பல்ஸ் மோடில் வச்சு சும்மா ஒரு 2 சுற்று பாருங்கள். பல்ஸ் மோடில் போட்டு இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அதை போட்டுக்கிறோம். நம்ம எதுக்காக இதெல்லாம் நம்ம அரைக்கிறோன்னா கோலா அப்போ தான் பிரியாமல் வரும். வெங்காயம் போடும்போதே கருவேப்பிலையை போட்டுக்குவோம். கருவேப்பிலை முதல்ல அரைச்சிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஸ்மெல் வரும். இப்படி ஒன்று பாதியமாக அரைப்பட்டுச்சுன்னா தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த கருவேப்பிலை வெங்காயம்லாம் ஒன்று பாதியமாக இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த உடச்சக்கடலை பவுட்ரு பண்ணோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு, கோலா வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக. வெங்காயம்லாம் போட்டுக்கோங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி நீர்த்து போகும், தண்ணி விடும். பொட்டுக்கடலை மாவு போடும்போது அதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடும். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். என்கிட்ட இல்லை, முட்டை இருந்தால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். பால்ஸ் போட்டு வச்சிடலாம். இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை, இருந்தால் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த இப்படி உருட்டிக்கோங்க, நல்லா உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி பால்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மெதுவாக போடுங்க. வாழைப்பூ எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக பெண்களுக்கு மென்சுரல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வாழைப்பூ ரொம்ப நல்லது. யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே. அது போக ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அல்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், வாழைப்பூ ரொம்ப நல்லது. அறுசுவை அமுதூட்டி ஆளாக்கினால் அன்னை எண்ணெய் அப்படின்னு சங்க இலக்கியங்கள் சொல்கிற மாதிரி அந்த அறுசுவையில் நம்ம மிஸ் பண்ணுற ஒரு சுவை இதில் இருக்குது. துவர்ப்பு சுவை. நம்ம டெய்லி டயட்டில் நம்ம எடுத்துக்காத ஒரு சுவை இதில் இருக்குது. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கணும். ஒரு டைமும் ஒரு மெத்தடில் எடுத்துக்குவோம். வடை ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா, பொரியல் ஒரு டைம் எடுத்துக்குவோம், ஒரு டைம் இப்படி கோலா எடுத்துக்குவோம். குழந்தைங்கள்லாம் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் குக்காயிருக்கு. இந்த நேரம் நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், ஒரு இது கூட உதிராமல் அழகாக வந்திருக்கு. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. வெளியில் வந்துட்டு உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. ரொம்ப நிரம்ப போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் எடுக்கும்போது உடையாமல் உதிராமல் அழகாக எடுக்கலாம்.
சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாமல் லைட்டாக இப்படி கடாயை இப்படி பண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் இதாகிக்கிறோம், இல்லைன்னா உதிர்ந்துடும். இவ்வளோ அழகாக பால்ஸ் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ கோலா செட்டிநாட்டு ஸ்டைலில். எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ். ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா காரைக்குடி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வாழைப்பூ கோலா ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. மட்டன் கோலாவுக்கு ஈக்குவலாக இதோட டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.